இந்த 20 மாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25, 30, 15, 17 இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற மாடு கட்டி வச்சிருக்கேன்னா. நாலு புல்லுக்கிட்ட சொட்டு மாடு இருக்குன்னா 6 புல்லு கிடமா இன்னும் மாடு இதோட 2 மடங்கு மாடு ஆயிடணும் மாடு. மிஷின் என்ன போட்டோம்னா கைக்கரை என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அடிக்கு ஒரு காம்பு 25 லிட்டருக்கு கறவை கேரண்டி கொடுத்துக்கலாம். வீடியோவில் கம்மியாக தான் தெரியுது. வீடியோவில் பார்க்க சின்னதாக தானே தெரியும், நேரில் பார்த்தா மாடு டாப்பாக இருக்கணும். சக்கத்தையே மடி வரும். இது மாதிரி 1 மடங்கு மடிக்கு மிச்சமாக வரும். ரெட்டரி மடின்னு சொல்கிறது தான். ரோஸ் காமில் ரெட்டரி மடின்னு சொல்கிறது இதுதான். இந்த மாடு தான். ஃபார்ம் டைப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்லேயும் சரி பொருளையும் சரி குவாலிட்டியாக கொடுக்குறோம், ரேட்லேயும் அனுசரித்து பண்ணி கொடுக்குறோம் நான் ஃபார்ம்லேருந்து. வணக்கம் ப்ரோ. வணக்கங்கண்ணா. சஞ்சய் டெய்ரி ஃபார்முக்கு இந்த வாரமும் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். கண்டிப்பாங்கண்ணா. நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குண்ணா? சேலம் மாவட்டம் வாழப்பாடினா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நான் ஃபார்ம் அமைஞ்சிருக்கேண்ணா. ஓகேண்ணா. நான் ஃபார்மில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 தோறும் பார்த்தீங்கன்னா 30 to 35 மாடு நான் அவைலபிளாக இருக்குண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 35 மாடு வந்து இருக்குண்ணா. அதில் 5 மாடு சேலாக இருக்குது, மிச்சம் 30 மாடு இருக்குண்ணா. 30 மாடு. இப்போ நம்ம அதில் செலக்டிவ் மாடு 20 மாடு நான் பார்க்க போகலாம்ண்ணா அதில். ஓகேண்ணா. இந்த 20 மாடுமே என்ன கறவைண்ணா? நான் இந்த 20 மாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25, 30, 15, 17 இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற மாடு கட்டி வச்சிருக்கேண்ணா. ஓகேண்ணா. இதில் கட்டிருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா 20 to 25 கரை வர மாதிரி மாடு தான் கட்டி வச்சிருக்கேன். அதில் 17 மாடுமே. நம்ம பண்ணையில் மாடுங்க எடுத்தாலே நம்ம கறவைக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம். ஆமாண்ணா. இப்போ நம்ம என்னதான் ஒரு கறவை கேரண்டி கொடுத்தோன்னா என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கணும்ண்ணா? எஸ்கேஎம் பீச் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg கொடுக்கணும். உளுத்தம் பட்டு துவரம் பட்டு இது கொடுத்தனா போதும். நம்ம சொல்கிற ஈல்டிங் பர்பஸ் தாராளமாக எடுக்கலாம்ண்ணா அந்த மாட்டிலேருந்து. ஓகே. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கை குசமாக சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அது பால் ஈல்டிங் கெப்பாசிட்டி வரணும். ஓகே. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் அது எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு கறவை கெப்பாசிட்டி வரணும். இப்போ நம்ம பண்ணையில் டைரெக்டாக வரவங்களை விட வீடியோ காலில் வாங்குறவங்க அதிகம். தனி நம்மக்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருப்பாங்க. இந்த வாரம் ஏதாவது வீடியோ காலில் நம்மளுக்கு மாடு புக் ஆகிடுச்சு? 4 புக் ஆகிக்குண்ணா. ஓகே. எங்கே போயிருக்குண்ணா? ஒன்று பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போயிருக்குண்ணா. இன்னும் 2 மாடு பார்த்தீங்கன்னா சென்னை போயிருக்குண்ணா. சரி. ஒரு மாடு ஆரணி வேலூர் போயிருக்குண்ணா. சரிண்ணா. இப்போ இந்த வாரம் ஒரு மாடை பார்த்துருவோம். ஆரம்பிச்சிடும். ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மோட்டி டைப்பான மாடுனா, ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா, 4 பல்லுனா 2 அணித்துனா, சுழி சுத்தமான மாடுனா, 4 பல்லுக்கே பார்த்தீங்கன்னா 6000 மாடு இருக்குண்ணா. ஹெச்எஃப்ல ஜெர்மன் பிரீடு மாடுனா மோட்டி டைப்பில் லைக் பண்ணுறோம், தாராளமாக லைக் பண்ணுறோம். நல்ல கலர் பேட்ச் பாருங்க, பெல்ட் பேஜில் அமைச்சிருக்காங்க. ரோஸ் காம்பில் 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். சுழி சுத்தமான மாடு, ரெட்டை முதுமா, டாப் குவாலிட்டியான மாடுனா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக லைக் பண்ணலாம், ஈஸியாக ஜூஸ் பண்ணலாம். 4 புல்லுக்கிட்ட சொட்டு மாடு இருக்குன்னா 6 புல்லு கிடமா இன்னும் மாடு இதோட 2 மடங்கு மாடு ஆயிடணும் மாடு. டாப் குவாலிட்டியான நான் ரோஸ் மடியில் அமைச்சிருக்கேன். 20 நாள் நான் கண்டு போட 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்குறோம். மிஷின் கரையான போட்டலாம், கை கரையான யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணைக்கு இந்த செட் ஆகும், வீட்டு யூஸும் செட் ஆகணும். 3 மாடு 2 மாடு வச்சு கறக்கிறது, இது மாதிரி 1 மாடு வாங்கி கறக்கலாம். இன்னும் எத்தனை கண்டு வச்சிருக்கேன்? இன்னும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கேன். பல்லு 4 புல்லு தானா. பல்லு பாருங்க 4 புல்லு. 25 லிட்டர் கறவை. ஆமாண்ணா. சுழி சுத்தமான மாடுனா. எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுனா, கிராஸ் பிரீடான மாடுனா, ஜெர்மன் பிரீடு மாடுனா. மோட்டி டைப்பில் லைக் பண்ணால் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்லா கலர் பேஜில் அமைச்சிருக்கேன். ஹெச்எஃப்ல நல்லா பெல்ட் பேஜில் அமைச்சிருக்கா. குணத்தில் தாங்க பாருங்க, இந்த அனுப்பு அந்த வரலாம், யார் வேணாலும் பேசிக்கலாம். நல்ல கிட்டேரு, தரமான கிட்டேரு. 2 அணிக்குது. 4 பல்லுக்கு 2 அணிக்குது. பல்லு போடாதுக்கு முன்னாடி கண்டு போட்ட மாடுது. நல்லா ஹெச்எஃப்ல லைக் பண்ணால் தாராளமாக லைக் பண்ணலாம். சரிங்க. பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிளிக்கோம்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு, 2 அணித்து மாடுனா. 2 கரை 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்காங்கண்ணா. மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமாக வரும். இன்னும் பாருங்க இன்னும் இது மாதிரி 1 மடங்கு மடி வரும். மாட்டுக்கு ரெட்டை மடியில் அமைச்சிருக்கு. நல்லா கருங்காம்பில் காம்பு வருஷம் பாருங்க எப்படி இருக்கு. மிஷின் என்ன போட்டோம்னா கைக்கரை என்ன யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கு ஒரு காம்பு 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துருக்கோம். ஹெச்எஃப்ல கிராஸ் பேரில் லைக் பண்ணணும், தாராளமாக லைக் பண்ணலாம். எல்லாம் கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுனா. கறவைக்கோ தீனி தண்ணிக்கோ பக்காவாக இருக்குண்ணா. இன்னும் எத்தனை நாளில் கண்டு போட்டோம்? இன்னும் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்குள்ள கண்டு போட்டுருந்தோம். ஒரே வாரத்தில் போட்டுரும். ரெட்டி கறவைக்கு ஏன்னு ஆசைப்பட்டு அது மாதிரி மாடு சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் பேச்சில் அருமையான கலர் பேச்சு, டாப் குவாலிட்டியான செக்கத்தையான மாடுனா. இன்னும் மடி செட்டு பிரம்மாண்டமாக வரணும். இது பாதி மடி தான். இன்னும் இது மாதிரி 1 மடங்கு மடி வரணும். இன்னமும் செக்கத்தையாக மடி வந்தால் கண்டு போடும். 6 புல்லு 2 அணித்து புதுவாய் மண்ணா. 2 அணித்து மண்ணா கிளிக்கோம்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. அதான் கலர் பேச்சஸான மண்ணா ஹெச்எஃப்ல.
ஹச்எஃப்ல லைக் பண்ணலாம், தாராளமாக லைக் பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா. ஒயிட் மெஜாரிட்டியுமே பிளாக் மெஜாரிட்டி அதிகம். மாடோட ஹைட்டும் சரி வெயிட்டும் சரிண்ணா, சரியான வெயிட்லையும் இருக்கு, ஹைட்லேயும் இருக்குண்ணா. மாடு 25 லிட்டருக்கு கறவை கேரண்டி கொடுக்கலாம்னா 6 புல்லு 2 கிளிக்கோம்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. கருங்காமல் அமைச்சிருக்காங்கன்னு ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு போட்டுரும். எல்லாம் கிளைம்டு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா நல்லா சக்கத்தையாக மடி வந்து நாங்கள் போடுது. இது மாதிரி இன்னும் 1 மடங்கு மடி வைக்கணும். நல்லா கருங்காமல் அமைச்சிருக்காங்க. சுத்தமான மாடுனா நல்லா ஒரு வெயில் கிளைம்டு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுனா. நல்லா மகாலட்சணம் பாருங்க, கிளிக்கோம்பில் அமைச்சிருக்காங்க. ரெட்டை முதுகு மாடுனா நல்லா கருங்காமல் அமைச்சிருக்காங்க. நெட்டு நேரத்தில் மாடு ஜெய் ஜாண்டிக்காக இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா. 6 பல்லு 2 கிளிக்கோம்பில் அமைச்சிருக்காங்கண்ணா. சுத்தமான மாடுனா. 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கறவை வரும். இன்னும் 15 நாள் நான் கண்ணு போட நல்லா ஒரு கருங்காமல் அமைச்சிருக்காங்க. பைப் அடிக்கு ஒரு காம்பு எல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. கிராஸ் பீடான மாடுங்க. போட்டு வைக்கிறப்பா டிகிரி ஃபைடு கசன் ஆஃப் பேட்லாம் அருமையாக இருக்குண்ணா. நம்ம பண்ணையில் இப்போ ரீசெண்டாக வரவங்க வந்து வெயிலுக்கு தாங்க மாட்டுது அப்படின்ற மாதிரி ஹெச்எஃப் சொல்கிறாங்க. ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பீட் வேணால் தாங்காதுண்ணா. கிராஸ் பீட்னா இது எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுலாம். தோட்டத்து மச்சில் இருந்த மாடு நம்ம செலக்டிவ் மாடு தான் நம்ம ஃபார்மில் எடுத்து செல் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கறவைக்கோ திணிக்கோ பர்ஃபெக்டாக இருக்கும். மாடு நல்லா ஜெய் ஜெண்டிக்கான மாடுங்களாக தான் நம்ம ஃபார்மில் வச்சு செல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. நல்லா ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான் வச்சுருக்கேன் ஃபார்மில். சரிங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்லேயும் சரி பொருளையும் சரி குவாலிட்டியாக கொடுக்குறோம். ரேட்லேயும் அனுசரித்து பண்ணி கொடுக்குறோம் நான் ஃபார்ம்லேருந்து. ஓகேண்ணா. ஓகே. இந்த வாரம் வந்து ஹெச்எஃப் அதிகமாக இருக்குது. ஆமாண்ணா. ஹெச்எஃப் கறவை வேணுன்றவங்க தாராளமாக இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாண்ணா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ண்ணா. மாடு பார்த்தா கட்டா இரண்ட காரிண்ணா மாடு. ஆல் பிளாக்னு சொல்கிறது பார்த்தா இதுதான் ஹோல்சேல் பிரெண்டுங்கன்னு சொல்கிறது. 2 கறவை மடி வரிசை பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் அமைஞ்சிருக்கு. கருங்காம்பு 25 லிட்டருக்கு அந்த தான் வரும், இந்த வராதுண்ணா. சக்கத்தையே மடி எடுத்து தான் கண்ணு போடும். ஒரு ஆள் உயரமே இருக்கணும். அங்கே பாரு ஹைட் வெயிட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஆள் உயரம் அவர் உயரமே இருக்கு மாடு. நல்லா கிளிக்கோம்பில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. மாடு நல்லா முகலட்சணம் பாருங்க, நல்லா டாப்பாக இருக்கும். முகலட்சணமும் சரி, மாடோட ஹைட் வெயிட்டும் சரி. ஓகே. நல்லா ஹெவி சைஸான மாடு, நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. எவ்வளோ கறவை சொல்லுங்கள்? 25 லிட்டர் கறவை கேண்டி கொடுக்கலாம்ண்ணா. தண்ணி தீனி கறவைக்கு பக்காவாக இருக்கும். நல்லா ரெட்டாரி மடியில் அமைச்சிருக்காங்கண்ணா. இதெல்லாம் மடி கம்மினா இன்னும் 1 மடங்கு மடி இது மாதிரி இன்னும் எடுத்து வைக்கணும். மாடு இன்னும் டபுள் ஆகுண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. மாடு நல்லா நெட்டி நேரத்தில் நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. வீடியோவில் கம்மியாக தான் தெரியுது. வீடியோவில் பார்க்க சின்னதாக தானே தெரியும். நேரில் பார்த்தா மாடு டாப்பாக இருக்கணும். ஓகேண்ணா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் மோடி டைப்பான மாடுனா. ஒரு குட்டி யானை சைஸ் யானை தான் சொல்லுவாங்க. மாடு நல்லா பெருவிலேயே மொட்டை, நல்லா ப்ரீடு மாடு, ப்ரீடு குவாலிட்டி ஜெர்சியில். 2 கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் 30 லிட்டர் கறந்து சொன்னாங்கன்னா 25 லிட்டர் கறவை வரணும். மிஷின் கரையான பட்டெல்லாம் கை கரை யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. பூங்காமண்ணா. நல்லா ரெட்டை வரி மடியில் அமைச்சிருக்கேன். தான் ரெட்டரி மடின்னு சொல்கிறது. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. கறக்க பிடிக்க அருமையாக இருக்கும். ஜெய் ஜாண்டிக்கான மாடுனா. சுத்தமான மாடு, 2 மாடு. ஜெர்சியில் மோட்டி டைப்பில் லைக் பண்ணுறோம். தாராளமான மாடு சூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. டிகிரி ஃபைட் எஸ்என்எஃப் பக்காவாக இருக்குண்ணா. எஸ்என்எஃப் கண்டென்ட்டு பக்காவாக இருக்கும். 3 ஹெச்எஃப் 2 ஜெர்சி லைக் பண்ணுறோம். தாராளமாக அந்த மாடு சூஸ் பண்ணலாம். 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். சுத்தமான மாடு, ரெட்டை முதுகு மாடு. ஜெர்சியில் மோட்டி டைப்பில் லைக் பண்ணுறோம். தாராளமாக லைக் பண்ணலாம் அந்த மாட்டை. ஃபார்ம் டைப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. ஒயிட் மெஜாரிட்டியில் மோட்டி டைப்ல அமைச்சிருக்கு. ஆமாங்கண்ணா. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்கள். இது ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா நொக்கரா டைப்புன்னு சொல்லுவாங்கண்ணா. பிளாக் கம்மி, ஒயிட் அதிகண்ணா ஜாஸ்தி. இது என்ன, இது நொக்கரா டைப்புன்னு சொல்லுவாங்க. பெரிய வீடு மோட்டி டைப்பான மாடுனா. இது சிந்தாமணி பிரீடு, சுத்தமான மாடுனா. இது பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 இதில் பெரிய வீலே மொட்டை, நல்லா பிரீடு மாடு, பிரீடு குவாலிட்டி. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். 50 தான் 4 தான் பரவாயில்ல. இதில் பால் வராது. மாடு நல்லா சுத்தமான மாடு, நொக்கரால ஒயிட் டைப் மோட்டி டைப்பில் லைக் பண்ணலாம். தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. அதெல்லாம் ஒரு வெயில் கிழமைக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. தோட்டத்தை மச்சிலே வளர்ந்த மாடுனா. அதெல்லாம் இன்னும் 10 நாள் ஆகல. இன்னும் 10 நாளாக ஒன்று செக்கத்தே மடி வந்தாங்க பாருங்க. செக்கத்தே மடி எடுத்து தான் கண்டு போடும். ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்க. ரோஸ் அண்ட் கருங்கா மிக்சிங் அமைஞ்சிருக்காங்க. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. ரெட்டை முதுகு மாடுனா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுனா. 6 புல்லு 2 கிராஸ் பீடான மாடு, சுத்தமான மாடுனா. அதெல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. ரெட்டை முதுகு மாடு, நல்லா ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா. ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்க. 25 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஆனால் 15 நாள் உனக்கு கண்டு போல. ஊசி காம்பு பீஸை பிடிக்கும், அருமையாக இருக்குண்ணா. நரம்பு தரங்க பாருங்க. பீஸ் சோஸோட தான் நரம்பு தர. அதெல்லாம் ஒரு வெயில் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. தண்ணி தீனி கறவைக்கு அருமையாக இருக்கும். ஜெய் ஜாண்டிக்கான மாடுனா. வெயிலுக்கு அப்படிலாம் கிடையாதுண்ணா. அதெல்லாம் ஒரு வெயில் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ரீடு மாடு எதுவுமே கிடையாது. எல்லாமே கிராஸ் ப்ரீடு மாடுங்க. குவாலிட்டியான மாடு, சுத்தமான மாடுனா.
இது அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தா ஹோல்சேல் பிரீட்னா 6 புல்லு 2 ஜெட் பிளாக் மாடுனா வெண்ணாயம் கறவை பார்த்தீங்கன்னா 23 லிட்டர் கறவை வரணும் நல்லா கருங்காமல் வந்துருக்காங்க அவளை மிஷின் என்ன போட்டோம்னா கைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் பாருங்க பைப் அடிக்கிற மாதிரி தான் காம்பலம் பாருங்க பிறகுன்னு நல்லா பீஸ் பிடிக்க நல்லாயிருக்கும் சுழி சுத்தமான மாடுனா மோட்டிகிட்டே கொம்பு டைப்னு சொல்லலாம் அது சின்ன சின்ன கொம்பு லட்சணமான கொம்பு சின்ன சின்ன கொம்பு மாடு நல்லா டபுள் கலர்னா செவலை செம்புத்து நல்லா நைஸில் மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு ஜெய்ஜாண்டிக்கான மாடு ரெட்டை முதுகு மாடுனா நல்லா ஒரு 1 கிலோமீட்டர் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா எவ்வளோ கேரண்டி 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கானா நல்லா அடிக்க ஒரு காம்பு பீஸை பிடிக்க அருமையாக இருக்கும் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேக்கு நம்பர் ரேட் கால் பண்ணுங்க ரேட்டில் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் மாடு பார்த்தீங்கன்னா ரேர் கலர்னா மாடு மாதிரி ரேர் கலர் மாடு நல்லா அமைப்பில் நல்ல அமைப்புனா ட்ரிபிள் கலர் செவலை செம்புத்து வரல மான் கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த மகளச்சினம் பாருங்க நல்லா மான் கொம்பில் அமைஞ்சிருக்கு நல்லா மெழு தோல் கறக்க பிடிக்க அருமையாக இருக்கும் கறவைக்கு நல்லா இருக்கும் தீனி தண்ணிக்கு நல்லா இருக்கும் நல்லா கலர் பேச்சஸான மாடு நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க பாருங்க 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம் நல்லா லூஸு சுழி சுத்தமான மாடு ரெட்டை வரி மெடியில் அமைஞ்சிருக்காங்கண்ணா கறக்க பிடிக்க அருமையாக இருக்கும் தீனி தண்ணிக்கு பக்காவாக இருக்கும் ரெட்டை முதுகு மாடு சுழி சுத்தமான மாடு ட்ரிபிள் கலரில் வேணும் லைக் பண்ணுறது தரமாக லைக் பண்ணலாம் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்கண்ணா சரி அடுத்தா பார்க்கக்கூடிய மாடுனா ஜெட் பிளாக்னா மோட்டி டைப்பில் ஜெட் பிளாக்ல லைக் பண்ணுறோம் தரமாக லைக் பண்ணலாம் இது சுழி சுத்தமான மாடுனா கிராஸ் பீடான மாடுனா இது பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாய மாடுனா இது கீன்ற போடுறது பார்த்தீங்கன்னா 3 ரெண்டாம் கறவை பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்னா சுழி சுத்தமான மாடுனா எல்லா ஒரு வீட்லையும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா ரெட்டை முதுகு மாடுனா ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா கறக்க பிடிக்க அருமையாக இருக்கணும் மிஷின் கரை என்ன போட்டாலும் கை கரை யூஸ் பண்ணிக்கலாம்னா குணத்தில் தங்கம் யார் வேணாலும் பேசினாங்க பாருங்க குணத்தில் தங்கம் யார் வேணாலும் பேசிக்கலாம் நல்லா சாதுவாங்கண்ணா சுழி சுத்தமான மாடு ஜெட் பிளாக்ல மோட்டி டைப்பில் லைக் பண்ணுறோம் தரமாக லைக் பண்ணலாம் அந்த மாடு கிராஸ் பீடான மாடு எல்லா ஒரு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா சரிங்க நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் பீடான மாடுனா ரெட்டின் ஜெர்சியில் ஆமாம் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க 6 புல்லு 2 எல்லா ஒரு வெயிட்லேயும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா ரெண்டாம் கறவை பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கறவை வரும் ஜெர்சியில் என்ன 15 நாள் உனக்கு அனுப்பட சுழி சுத்தமான மாடு தண்ணி கறவைக்கு அருமையாக இருக்கும் எல்லா ஒரு வெயிட்லேயும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா தேவைப்படுறோம் டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டில் என்ன பண்ணால் அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஜெர்சியில் கிராஸ் பீடில் லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம் 2 HF வச்சுருங்க ஒரு இந்த ஜெர்சி எடுத்துக்கலாம் ரெட்டின் ஜெர்சி லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்துனா இது பார்த்தீங்கன்னா நல்லா சாய்கால் கிராஸில் வரணும் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டும் கரை பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் 23 லிட்டர் கறக்குனாங்க பாருங்க பை லூஸ் பாருங்க சாக்கு மாதிரி ஒரு தீவன சாக்கு எப்படி இருக்கும் தீவன சாக்கு 50 கிலோ சாக்கு போல தான் ஒரு பை மாடு நல்லா கிளிக்கோம்பில் அமைஞ்சிருக்காங்க சுழி சுத்தமான மாடுனா கிராஸ் பீடில் லைக் பண்ணுறோம் செவலை செம்புத்தில் லைக் பண்ணோம் தரமாக லைக் பண்ணலாம் குணத்தில் தங்கம் எங்கே பாருங்க யார் வேணாலும் பீசிக்கலாம் பைப் மாதிரி தான் காம்பு நரம்பு தான் பாருங்க பிஎஸ் ஓஸ் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இருக்கும் சுழி சுத்தமான மாடு 6 புல்லு 2 ஜெய்ஜாண்டிக்கான மாடு தண்ணி கருவிக்கு நல்லா இருக்கணும் எல்லாரும் வெயில் கிளைமுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு ஓட்ட ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி மாடு இதுதானா ஜெர்சியில் செவலை செம்புத்தில் லைக் பண்ணுறதும் தரமாக லைக் பண்ணலாம் கிராஸ் பீடான மாடு 6 புல்லு 2 தான் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்கண்ணா 25 லிட்டர் கரை வரணும் ரெட்டை முதுகு மாடு பை டாப்பாக வரும் சுழி சுத்தமான மாடு டாப்பான மாடு நல்லா நெட்டு நிலத்தில் பாருங்க ஜெய்ஜாண்டிக்காக மாடு நல்லா கிராஸ் பீடாக நல்லா ஒரு லைக் காம்பர்ஸை பாருங்க இது மாதிரி மாடெல்லாம் உதைக்குது கடிக்குதும்பாங்க இந்தாண்டு போது அந்தாண்ட வரலாம் மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடுனா ஹைட் வெயிட்டான மாடுனா ஜெய்ஜாண்டிக்கான மாடு ரெட்டை முதுகு மாடு நல்லா மெழுவு தோல்னா கறக்க பிடிக்க அருமையாக இருக்கு மெழுவு தோல்னா சக்கத்தையே மடி எடுத்து தான் போட சுழி சுத்தமான மாடுனா ஓகே